ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹலால் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சு குருமா வைக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் தாளிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் போல் மூடி வைக்கிறேன், சீக்கிரம் வதங்கிடும். வதங்கிடுச்சு. இப்போ இதோட நான் இதுக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். மசாலா நல்லா அதில் ஃப்ரை ஆகட்டும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதோட கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நல்லா தொக்கு மாதிரி வதங்கிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி போட்டு இன்னும் கிரேவி மாதிரி ஆக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிரேவி போல் இருக்கும் போது இப்போ கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா கலக்கி விட்டுக்குவோம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுடுவோம். அவ்வளோதான், காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் போல் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். இதையே ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும், ரெடி ஆகிடும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் சிம்மில் வைக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகி வரும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஈஸியான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.